லோகா சாப்டர் 1 சந்திரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துல்கர் சல்மானோட வேபரர் பிலிம்ஸ் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. டொமினிக் அருண் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லின், சாண்டி, சன்னி வெயின், டொவினோ தாமஸ், துல்கர் சல்மான் நடிச்ச இந்த படத்தை ஜேக்ஸ் பியாஜ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. நிமிஷ் ரவி ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. ஆகஸ்ட் 28 வெளிவந்த இந்த படம் 2 மணி நேரம் 31 நிமிஷம் ஓடி இருக்கு. 5க்கு 3 ரேட்டிங் வாங்கியிருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளிநாட்டுல இருந்து கேரளா வரும் கல்யாணி தனியா வீடு எடுத்து தங்குறாங்க. பகல்ல வெளியே வராம நைட்டு மட்டும் வேலைக்கு போயிட்டு வராங்க. கல்யாணிக்கு எதிர் பிளாட்ல நண்பர்களோட தங்கி இருக்கும் கல்லூரி மாணவனா வர்றாரு நஸ்லின். கல்யாணிய பார்த்ததும் காதல்ல விழுகிறாரு. இந்த சமயத்துல நகரத்துல அவ்வப்போது மனித உறுப்புகளான பலர் கடத்தப்படுறாங்க. அதில் தொடர்புடைய ஒருவனை பெண் விஷயம் ஒன்றில் அடிச்சு காயப்படுத்துறாரு கல்யாணி. அதனால் தங்கள் கடத்தல் லிஸ்ட்லயும் கல்யாணிய சேர்த்து அந்த கும்பல் கடத்த முயற்சிக்குது. அவ்வப்போது கல்யாணி விஸ்வரூபம் எடுத்து தன்னை கடத்திய இருவரையும் கொல்றாங்க. எதேச்சியா கல்யாணிய பின்தொடர்ந்து வரும் நஸ்லின் இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போதுதான் கல்யாணி ஒரு மோகினி என்கின்ற உண்மை நஸ்லினுக்கு தெரிய வருது. இந்த உண்மையை யாரிடமும் சொல்லாமல் இருக்க தங்கிட்ட இருந்து விலகி இருக்கும்படி நஸ்லினை எச்சரிக்கிறாங்க கல்யாணி. அதே சமயம் இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரியான சாண்டி கல்யாணியால் கொலை செய்யப்பட்டு காணாமல் போனவங்களை பத்தி விசாரிக்கும் போது கல்யாணி மீது அவருக்கு சந்தேகம் ஏற்படுது. அவர் கொடுத்த தகவலின் பேர்ல கிட்டத்தட்ட கல்யாணியும் நஸ்லினும் அவரோட நண்பர்களையும் தீவிரவாதி போல சித்தரிச்சு சுட்டுக் கொள்ளும் முயற்சியில போலீஸ் படை இறங்குது. இதில் கல்யாணியின் தாக்குதலுக்கு ஆளான சாண்டியும் கல்யாணியை போலவே டிராகுலா சக்தியை பெறாரு. இதன் பிறகு இவர்களுக்குள் ஏற்படும் மோதல், அதில் யார் வெற்றி பெறாங்க, கல்யாணி தன்னை தேடும் போலீஸ் படையிலிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, தன்னால் சிக்கலுக்கு ஆனால நஸ்லினை அவர் எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கறத மீதி கதை. சூப்பர் உமன் கதையம்சத்தோட வெளியாகும் படம்னு ஆரம்பத்திலேயே படம் குறித்த செய்தி வெளியானதுனால ஆர்வத்தோட படம் பார்க்க சென்றவங்களுக்கு அது சூப்பர் உமன் படம் இல்லைங்க, மோகினி படம் அப்படின்னு தெரிய வந்ததுமே ஒரு சின்ன ஏமாற்ற உணர்வு ஏற்பட்டுச்சு. அதுதாங்க உண்மை. மாநாடு படங்கள்ல நாம் பார்த்த கல்யாணியா இது அப்படின்னு ஆச்சரியம் படுற வகையில உருவத்திலையும் நடிப்புலையும் ஏகப்பட்ட மாற்றங்களோட கலக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்துல அதிகம் பேசாம உடல் மொழியால பேசியிருக்காங்க. பெரும்பாலும் இறுகிய முகத்தினுடைய படம் முழுசும் காட்சியளிக்கிறாங்க. இதுல கூடுதலா ஆக்ஷன் அவதாரம் வேற எடுத்திருக்காங்க கல்யாணி. சொல்ல போனா பிளாஷ்பேக்ல கொல்லப்படும் வரலாற்று காட்சிகள்ல தவிர பெரும்பாலும் எங்கும் ஒரே கல்யாணி மயமா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள்ல ஆக்ஷன் ஹீரோகளுக்கு நிகரா சண்டை போட்டிருக்காங்க. அதே சமயம் கல்யாணி எதற்காக கேரளா வர்றாங்க, அவரிடம் இருக்கும் சக்தி அவருக்கு எந்த விதமான நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு இறுதி வரை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. நாயகன் நஸ்லின் அந்த வயதுக்கேற்ற உரிய சுறுசுறுப்போட கல்யாணி காதலிப்பதற்காக ஆர்வம் காட்டுறதுலையும், பிறகு அவர் யார் என தெரிஞ்ச பிறகு காட்சிக்கு பயந்து நடுங்குறதும் ஒரு சராசரியான இளைஞனோட மனநிலையை அழகா பிரதிபலிக்குது. ஆக்ஷன் ஏரியாவை கல்யாணியை கையில் எடுத்துட்டனால நஸ்லினுக்கு அதை கை கட்டி வேடிக்கை பார்க்கும் வாய்ப்பு மட்டும்தான் தரப்பட்டிருக்கு. ரஃப் அண்ட் ரஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரும் சாண்டி முதன்முறையா ஒரு முழுநீள கதாபாத்திரத்துல, அதுவும் மலையாள திரையுலகில முதலடி எடுத்து வச்சிருக்காரு. போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துக்கு அவருக்கு கச்சிதமா பொருந்தி இருக்காரு. ஆனால் அவர் தன்னுடைய உயர் அதிகாரி மீது கோவப்படுறாரு, சாதாரண மக்கள் மீது கோவப்படுறாருங்கிறனால அவர் நல்லவரா கெட்டவரான்னு ஆரம்பத்துல இருந்து அவரோட கதாபாத்திரம் குறித்து குழப்பம்தான் இருக்கு. அவரும் ஒரு டிராகுலா மாறினால கிளைமேக்ஸ் காட்சியில எல்லாம் நாளைய மனிதன் அஜய் ரத்னத்தையே ஞாபகப்படுத்துறாரு. எதிர்பாராம கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடியே கல்யாணியை பாதுகாப்பதற்காக களத்துல இறங்கி ஒரு சண்டை காட்சி செய்து விட்டு பாய் சொல்லிட்டு போறாரு நடிகர் டொவினோ தாமஸ். அதே போல எண்ட் கார்டு போடுவதற்கு முன்னாடியே தம் பங்கிற்கு தானும் ஒரு கத்தி சண்டை கட்சியில தலை காட்டுறேன் அப்படின்னு துல்கர் சல்மான். பின்ன படத்தின் தயாரிப்பாளர் இல்லையா, இதாவது பரவாயில்ல, கூலி படத்துல படம் முழுவதும் மிரட்டிய சவின் சாகரியே இதுல கூலா இருப்பது வினாடிகள் மட்டும்தான். திரையில் வந்து எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் சொல்றாரு. எனவே கேமியோ பயன்படுத்தும் பாடு முடியலங்க. எதிர்பாராம விறுவிறுப்புக்கு துணை நிற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் பியாஜ் மற்றும் ஒளிப்பதிவாளர் நிமிஷ் ரவி 2 பேரும் தான் சொல்லணும். குறிப்பா படம் துவங்கிய 1/4 மணி நேரம் வரும் பாத்தீங்கன்னா கதைக்களம் வெளிநாட்டுல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே தோணும். ஆனா அது வெளிநாடு இல்லைங்க, கேரளா அப்படின்னு தெரிய வரும்போது நமக்கே வியப்பா இருக்கு. காரணம் அதுவரை ஏதோ வெளிநாட்டுல நடக்கும் காட்சி போல அழகா படமாக்கி இருக்காங்க ஒளிப்பதிவாளர் நிமிஷ் ரவி. அது மட்டும் இல்ல, படத்தோட கலை இயக்குனர் பங்களிப்பு ரொம்ப பெருசாவே இருக்கு. கல்யாணிக்கு ஒரு அதீத சக்தி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்த உடனே அவர் எப்படிலாம் வெளிப்படுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு ஆவல் இயல்பாவே ஏற்படுது. ஆனால் அவர் சரியான நேரத்துல அந்த ஸ்பெஷல் பவரை வந்து ரசிக்கும் விதமா கொடுக்க தவறியிருக்காரு இயக்குனர் டொமினிக் அருண். அதே போல கல்யாணி சாண்டி இருவருமே வடிவேல் காமெடி போல செத்து விளையாடுறது அட போங்கயா அப்படிங்கிற அலுப்பை தான் தருது. அதே சமயம் புதிய கதை, அடுத்தடுத்த திருப்பங்கள், படத்துல விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம ஓரளவுக்கு போர் அடிக்காம கதையை நகர்த்தி சென்றிருக்காரு இயக்குனர். அந்த வகையில இளைஞர்கள் மட்டும் இல்ல, குழந்தைகளும் இந்த படம் கவரும் சொல்லலாம். ஆக மொத்தம் லோகா சாப்டர் 1 சந்திரா படம் மாடர்ன் ஜெகன் மோகினி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.